நேற்று எபிசோட்ல அந்த டால்ஹவுஸ் டாஸ்க் வந்து கண்டினியூ பண்ணாங்க. அந்த டாஸ்க்ல எலிமினேட் ஆனவங்களும் திரும்ப கேம்குள்ள வர மாதிரி பிக் பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அது வந்து என்னன்னா, நீங்க எலிமினேட் ஆனவங்களும் வந்துட்டு ஆல்ரெடி கேம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எந்தெந்த டால்ல உள்ள போகணும், யாரோட உள்ள போகக்கூடாது நீங்க முடிவு பண்ணலாம். அதுக்காக என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் அந்த பால் பிட்குள்ள மட்டும் யாரும் போகக்கூடாது அப்படின்னு மட்டும் சொன்னாரு. அதன் அந்த டாலையும் யாரும் பிடிக்க கூடாது அப்படின்னு மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்களை வந்து பிடிச்சவங்களை உள்ள வரதும் பிடிக்காதவங்களை தள்ளி விடுறதும் அப்படின்னு போய்கிட்டு இருந்துச்சு. நடுவில் வந்துட்டு ராணா வந்து ஜெஃப்ரி போய் பிடிச்சாரு. ஜெஃப்ரி பிடிக்கிறப்ப வந்துட்டு ரயானும் கூட போயிருந்தப்ப அவர் வந்து ரயன் வந்து தள்ளி விட்ட மாதிரி எனக்கு தோணுது. அதனால டால் பெட்டுக்குள்ள வந்து ராணுவ பிக் பாஸ் வந்து அவர் வார்னிங் கொடுத்தா உள்ள போக கூடாது. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு டால்லாம் உள்ள கொண்டே வச்சாச்சுங்க. வச்சதுக்கு அப்புறம் வந்து ரயன் வந்து ராணுவ மேல போய் அடிக்க போயிட்டாரு. லிட்டரலா வந்து ராணுவ மேல கையை வச்சுட்டாருங்க. இது வந்து ரொம்ப ஒஸ்டான பிஹேவியர் எனக்கு தோணுது. இவர் என்ன பண்ண ட்ரை பண்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பேசி முடிச்சிருக்கலாம். பட் ரயன் வந்து அவர் மேல லிட்டரலா கையே வச்சதுனால இது வந்து ரொம்ப ஒஸ்டா எனக்கு தோணுதுங்க. இந்த ரயனோட பிஹேவியரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் பாய் ஃப்ரம் சாதிஸ் பி ஓசோ பி மோட்டட்.